you are still in level 1 or 2 or 3, you may not get a job. 100 பேர் கிராஜுவேட் ஆகுறாங்க அப்படின்னா 70-80 பீப்புள் வந்து பிளேஸ் ஆகிட்டு இருந்தாங்க. அண்ட் இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு 2 to 3 years போறப்ப இந்த நம்பர் இன்னும் குறையும் பிகாஸ் ஆஃப் ஏஐ. எவ்ரி ஜென்ரேஷன் ஆக்சுவலா கெட்ஸ் an unfair advantage. 1960s டைம்ல and then comes the internet era. Again, right now we are in AI era. இந்த unfair advantage வந்து shrink ஆகிக்கிட்டே இருக்கு. ஸோ அந்த ஒரு குறிப்பிட்ட பீரியட் தான் நமக்கு கிடைக்குது. அந்த அட்வான்டேஜ் பீரியட் வந்து கம்மி ஆகிக்கிட்டே இருக்கு. ஸோ இட்ஸ் இம்பார்ட்டன்ட் தட் வி ஆக்ட் ஃபாஸ்ட். லாஸ்ட் 2 daysல ஐ பில்ட் திஸ் ப்ராடக்ட். எனக்கு ஒரு 75% ஆஃப் த டைம் வந்து சேவ் பண்ணி கொடுத்துருக்கு. ஸ்டோன் ஏஜ் didn't end because we ran out of stones. Stone age ended because humans discovered something powerful, which is AI. Are you going to adapt to it? Our next speaker is someone who turned those exact challenges into an opportunities, not just for him, but for thousands of students. Yes, the mind behind the RMX Clevers, a platform that proves learning tech doesn't have to be complicated. So get ready for the session that's real, relatable and inspiring. Let's give a big round of applause and welcome Mr. Agnel John to join the stage. Hi all, I'm so happy to be here today. உங்களுக்கும் அதே ஃபீலிங் தான் இருக்கும் நம்புகிறேன். சூப்பர். ஸோ 7th செஷனாக நான் வரேன். ஓகே, ஐ திங்க் ஆல்சோ யூ ஆர் ஹியரிங் அ லாட் அபவுட் ஏஐ டுடே. எப்படி ஏஐ வந்து ஷேப்பிங் த ஃபியூச்சர் அப்படின்றது எல்லாமே நீங்கள் வந்து மார்னிங்லேருந்து கேட்டுட்டு இருந்திருப்பீங்க. ஓகே, இன் திஸ் செஷன் ஏஐ பற்றி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக உங்களை நான் யோசிக்க வைக்க போகிறேன். ஓகே, எப்படி ஃபார் லூப் ஒர்க் ஆகும், எப்படி வைல் லூப் ஒர்க் ஆகும், இந்த மாதிரி தெரிகிறவங்க லெவல் 2ல இருப்பாங்க. அண்ட் தென் அடுத்த லெவல் நீங்கள் போகிறப்ப யூ வில் லேர்ன் அபவுட் எய்தர் டிஎஸ்ஏ ஆர் டெவலப்மெண்ட். எப்படி ஆக்சுவலாக ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறது, ஒரு மொபைல் அப்ளிகேஷன் எப்படி பில்ட் பண்ணுறது, டிஎஸ்ஏல எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா யூ ஆர் இன் லெவல் 3. அண்ட் தென் அங்கேருந்து அடுத்த லெவலுக்கு நீங்கள் போகிறது தான் ஒரு ஃபுல் ஸ்டாக் இன்ஜினியர். நீங்கள் டிஎஸ்ஏலையும் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க, டெவலப்மெண்ட்லேயும் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க, ஒரு எண்ட் டு எண்ட் அப்ளிகேஷன் உங்களால் பில்ட் பண்ண முடியும். அண்ட் தென் லெவல் 5 பேக் எண்டில் ஸ்ட்ராங் ஆவீங்க. டிசைன் திங்கிங்னா என்ன, டிசைன் சிஸ்டம்னா என்ன, பேக் எண்டில் எப்படி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செட்டப் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் லேர்ன் பண்ணுவீங்க. அண்ட் லெவல் 6 வந்து மில்லியன்ஸ் ஆஃப் யூசர்ஸ் வந்து உங்களோட அப்ளிகேஷன் யூஸ் பண்ணாலும் அது எப்படி ஸ்கேலபிளாக பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ டேக் இன்ஸ்டாகிராம் ஆர் ஃபேஸ்புக், பில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள், so many people around the world are using it. ஓகே, ஸ்டில் அந்த அப்ளிகேஷன் வந்து பிரேக் ஆகலை, ஸ்டில் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இந்த மாதிரி அப்ளிகேஷன்லாம் எப்படி பில்ட் பண்ணுறது அப்படின்றத நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. பட் டுடே ஓகே, இதெல்லாமே லெவல்ஸ். இந்த எல்லா லெவலில் இருந்தவங்களும் ஐடி ஜாப்ஸ்குள்ளே போயிருந்திருக்காங்க. ஓகே, பட் டுடே ஒரு ரஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் கிராஜுவேட் ஆகி ஒரு 5 years ஆகுது. ஓகே, 5 yearsக்கு முன்னாடி போகிறோம் அப்படின்னா, நான் கிராஜுவேட் ஆகிற டைமில் என் கூட சேர்ந்து ஒரு 8 பேர் கிராஜுவேட் ஆகிறவங்க நான் பிளேஸ் ஆன மாதிரி ஒரு கம்பெனியில் பிளேஸ் ஆகுறாங்க. பட் என் கூட இருந்த 8 பேருக்கும் ப்ரோக்ராமிங் நல்லா தெரியுமான்னு கேட்டால் தெரியாது. ஓகே, அந்த என்டையர் குரூப்லேயே ஒரு 2 பேர் ப்ரோக்ராமிங் பண்ணுவோம், மீதி இருக்கிற 6 பேர் ப்ரோக்ராமிங் பண்ண மாட்டாங்க. ஸ்டில் தே வர் ஏபிள் டு கெட் அ ஜாப். ஓகே, இது எப்போ ஒரு 5 yearsக்கு முன்னாடி. அப்போது 100 பேர் 100 பேர் கிராஜுவேட் ஆகுறாங்க அப்படின்னா அதில் ஒரு 70-80 பீப்புள் வந்து பிளேஸ் ஆகிட்டு இருந்தாங்க கம்பெனிஸ்குள்ளே, ஐடி கம்பெனிஸ்குள்ளே போயிட்டு இருந்தாங்க. அண்ட் இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதே 100 பேர் கிராஜுவேட் ஆகுறாங்க அப்படின்னா ஒரு 50 out of 100 தான் ஆக்சுவலாக ஜாப்குள்ளே போகிறாங்க. நெக்ஸ்ட் ஒரு 2 to 3 years போகிறப்ப இந்த நம்பர் இன்னும் குறையும். ரீசன் என்ன? வாட் யூ திங்க் இஸ் ஹேப்பனிங்? லெவல் 1ல இருக்கிறவங்க, லெவல் 2ல இருக்கிறவங்க, லெவல் 3ல இருக்கிறவங்க, இவங்க யாராலையும் ஆக்சுவலாக ஒரு ஐடி கம்பெனிக்குள்ளே ஜாப்க்கு போக முடியாது பிகாஸ் ஆஃப் ஏஐ. இப்போது லெவல் 1ல இருந்த எல்லாரும் ஏஐ யூஸ் பண்ணி லெவல் 4க்கு டேரெக்டாக வந்துட்டாங்க. லெவல் 2ல இருந்தவங்களும் லெவல் 4க்கு வந்துட்டாங்க. லெவல் 3ல இருந்தவங்களும் லெவல் 4க்கு வந்துட்டாங்க. இப்போது இஃப் யூ ஆர் ஸ்டில் இன் லெவல் 1 or 2 or 3, you may not get a job. This is the time you should use AI to level up yourself. Okay? இன்னும்
கொஞ்சம் டீட்டெயில்டாக போய் பார்க்கலாம். ஹாய் காய்ஸ், ரொம்ப நாளாக ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க, இல்லை நல்ல ஒரு வேலைக்கு போகணும் பட் எங்கே ஆரம்பிக்கிறதுன்னு தெரில அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்காக தான் RMX Clever நாங்கள் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் கொண்டு வந்திருக்கோம். RMX Cleverல லாஸ்ட்டு 3 இயர்ஸில் மட்டும் நாங்கள் 8000+ ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணியிருக்கோம். அதில் 1000+ ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டில் மட்டும் ட்ரெயின் பண்ணியிருக்கோம். அண்ட் ட்ரெயின் பண்ணது மட்டும் இல்லாமல் அவங்கள TCS, Hexaware, Resultix, Handle Tabs அப்படின்னு சொல்லி MNCலேருந்து ஸ்டார்ட் அப் வரைக்கும் இருக்கிற நல்ல கம்பெனிஸில் ப்ளேஸ் ஆகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்றைக்கி AI ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆகி ஒரு நல்ல வெப்சைட்ஸ் பில்ட் பண்ணணும், நல்ல சாஃப்ட்வேர்ஸ் பில்ட் பண்ணணும், அண்ட் அது கூடவே சேர்ந்து நல்லாவும் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்காக தான் இந்த ப்ரோக்ராம். இங்கே தியரி கிளாஸஸ் எதுவும் இருக்காது. நீங்கள் காலேஜில் படித்த மாதிரி இங்கே படிக்க மாட்டீங்க. இங்கே இருக்கிற மென்டார்ஸ் எல்லாமே Zoho, Infosys, PayPal அப்படின்னு பெரிய பெரிய கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுற டாப் மென்டார்ஸ் வந்து உங்களுக்கு டீச் பண்ண போகிறாங்க. அண்ட் அவங்களே நீங்கள் எப்படி ப்ளேஸ் ஆகுறது அப்படின்ற கைடன்ஸும் உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த ப்ரோக்ராம் உங்களோட கெரியருக்கு சூட் ஆகுமா, இந்த ப்ரோக்ராமோட ப்ரைஸிங் என்ன, டியூரேஷன் என்ன, இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய கேள்விகள் வரலாம். அது எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணுறதுக்கு எங்களோட டீம் ரெடியாக இருக்காங்க. உடனே கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி எங்கள் டீம் கூட நீங்கள் ஃப்ரீ கன்சல்டேஷன் கால் புக் பண்ணிக்கோங்க. அவங்க உங்களோட கெரியரில் நீங்கள் நெக்ஸ்ட்டு என்ன ஸ்டெப் எடுத்து வைக்கணும் அப்படின்ற கைடன்ஸை கரெக்டாக கொடுப்பாங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர். எவ்ரி ஜென்ரேஷன் ஆக்சுவலாக கெட்ஸ் அன் அன்ஃபேர் அட்வான்டேஜ். அன்ஃபேர் அட்வான்டேஜ்ன்றது என்னது? இதுக்கு முன்னாடி யாருக்குமே கிடைக்காதது ஒன்று, இதுக்கப்புறம் யாருக்கும் கிடைக்காதது ஒன்று நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றத நம்ம அன்ஃபேர் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போது நமக்கு கிடைச்சிருக்க அன்ஃபேர் அட்வான்டேஜ் என்ன அப்படின்றத யோசிச்சு பார்க்கலாம். இப்போ நீங்கள் கொஞ்சம் இயர்ஸ் பின்னாடி போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1960s டைமில் ஸ்டாக் மார்க்கெட் அப்போ தான் வந்து க்ரோ ஆகுது. புது கம்பெனிஸ் எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரெடி ஆகுறாங்க. நிறைய கம்பெனிஸ் வந்து அந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண ரெடி ஆகுறாங்க. அந்த டைமில் 1960s டைமில் யாரெல்லாம் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஆக்சுவலாக இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அவங்க எல்லாரும் இன்னைக்கு பணக்காரங்களாக இருக்காங்க. 1960s டைமில் இருந்த ஒரு அன்ஃபேர் அட்வான்டேஜ் அது. அண்ட் தென் கம்ஸ் தி இன்டர்நெட் ஏரா. 2000s டைமில், ஏர்லி 2000s டைமில் என்ன நடக்குது? அப்போ தான் இன்டர்நெட் வந்து ஒன்று பூம் ஆகுது. இன்டர்நெட்டில் நிறைய பேர் வந்து ஆன்லைனில் பிஸ்னஸஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைமில் இன்டர்நெட் யூஸ் பண்ணி, இன்டர்நெட் மூலமாக யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பித்தாங்களோ அவங்க எல்லாரும் இன்னைக்கு பில்லியனராக இருக்காங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டைமில் தான் வந்து டொமைன்லாம் வருது. இப்போ வந்து நம்ம டொமைன் வேணும் அப்படின்னா ஈஸியாக போய்ட்டு பர்ச்சேஸ் பண்ணுறோம். டொமைனோட இம்பார்ட்டன்ஸ் வந்து இப்போ நிறைய பேருக்கு தெரியலாம். அந்த டைமில் தான் டொமைன்லாம் ஃபஸ்ட்டு வருது. எல்லோரும் டொமைன், ஒரு என்னோடய கம்பெனி பேரை போடுறதுக்கு நான் ஒரு டொமைன் வாங்கி வைக்கணுமா அப்படின்னு சொல்லி அந்த டைம் டொமைனை எல்லாரும் ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிட்ட ஒரு டைம். ஆனால் அப்போ ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு, business.com, candy.com அப்படின்ற இந்த டொமைனை வாங்கி விற்றதுனால மட்டும் $7 million கிட்ட அந்த டொமைனை வந்து அவரால் விற்க முடிஞ்சு. இன்றைக்கும் நிறைய பேர் டொமைன் வாங்கி டொமைனை விற்றுக்கிட்டு இருக்காங்க. பட் அப்போ விற்றதுக்கும் இப்போ விற்றதுக்கும் ஸ்கேல் ரொம்ப டிஃப்ரென்ஸ். ஏர்லியாக வாங்கி விற்றவங்கள்ட்ட நிறைய பணம் இப்போ ஆக்சுவலாக இருக்குது. அகெயின் கேம் தி கான்டென்ட் எரா. 2016 டைமில் இன்டர்நெட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக எல்லாருக்கிட்டையும் கிடச்சிச்சு. இன்டர்நெட் எல்லாருக்கும் கிடச்சதுனால நிறைய பேர் யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட ஆரம்பித்தாங்க. அப்படி வீடியோ போட்டதுனால ஏர்லி ஸ்டேஜில் மதன் கௌரி, இர்ஃபான் இந்த மாதிரி இருக்கிற பீப்புளெலாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைம்லேருந்தே அவங்க அந்த கான்டென்ட்டை வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. கான்டென்ட் ஆக்டிவாக போஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அண்ட் தென் இன்னைக்கு நல்ல ஒரு பெரிய ஸ்டேஜில் இருக்காங்க. இப்போது அவங்களோட ஸ்டேஜுக்கு போகணும் அப்படின்னா, நிஜமாவே போக முடியுமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா அவங்க ஒரு ஏர்லி மூவராக இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருந்துச்சு. ரொம்ப ஈஸியாக அவங்களால மேலே போக முடிஞ்சுச்சு. அகெயின் அந்த சேம் கான்டென்ட்டை தான் நாங்களும் யூஸ் பண்ணோம். when I started RMX Clever 3 years before, எஜுகேஷனல் கான்டென்ட், அதுவும் ஷார்ட் ஃபார்மில் யாருமே போடலை. we took it as an unfair advantage. அந்த அன்ஃபேர் அட்வான்டேஜை அன்னைக்கு நாங்கள் யூஸ் பண்ணதுனால தான் யாருமே அந்த மார்க்கெட்டை சோஃபார் கிராக் பண்ணல. யாரும் எஜுகேஷனை வந்து சிம்பிளாக 1 minute ஒரு ரீலில் சொல்லித்தர முடியும் அப்படின்றது யாரும் பண்ணலை. we started it first. RMX Cleverல ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி நான் வந்து வீடியோ போட ஆரம்பிக்கிறேன். I was working in Accenture, while working in Accenture. சரி, ஓகே, நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை வீடியோவாக நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு முன்னாடியிலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக லைக் ஆர்ஜே பண்ணுறது, வாய்ஸ் டப்பிங் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். வை நாட் டூ இட் திஸ் ஆஸ் வெல் அப்படின்னு சொல்லிட்டு we were running an offline institute. along with it வீடியோ போட ஆரம்பித்தேன். ஃபர்ஸ்ட் ஏர்லி மூவராக நாங்கள் வீடியோ போட்ட காரணத்தினால மட்டும் இன்றைக்கி we have more than 2.2 million plus followers. இன்றைக்கி RMX Clever மாதிரியே இன்னொரு கம்பெனி இதே நம்பர் அட்டைன் பண்ணணும் அப்படின்னா இட்ஸ் வே மோர் டிஃபிகல்ட். அப்போ பண்ணுறதுக்கும் இப்போ பண்ணுறதுக்கும்
ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட். மார்க்கெட்டில் நிறைய பீப்புள் ஆல்ரெடி வந்துட்டாங்க. ரைட் நோ வி ஆர் இன் ஏஐ ஏரா. ஏஐ எப்போ வந்திருக்கு? 2023 2022 ChatGPT உள்ளே வந்ததுக்கப்புறம் ஒரு ரெவல்யூஷன் கிரியேட் ஆகுது. பீப்புள்ஸ் அடாப்ட் ஆகிறது 2023 அடாப்ட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் வி ஹாவ் டைம். என்டையர் குளோப்லேயே ஒன்லி 15% ஆஃப் த பீப்புள் தான் ஏஐ வந்து ஆக்சுவலாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் ஜென்ரேட்டிவ் ஏஐ, ChatGPT, Claude இந்த மாதிரி ஏஐ வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்டில் தெர் இஸ் அ லாட் மோர் கேப் ஏஐ நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு, ஸ்டில் அந்த லேடரில் நம்ம மேலே வர்றதுக்கு. இங்கே இன்னொன்று நோட் பண்ணீங்க அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட் எரா எடுத்துக்கோங்க, இன்டர்நெட் எரா எடுத்துக்கோங்க, கான்டென்ட் எடுத்துக்கோங்க. இந்த அன்ஃபேர் அட்வான்டேஜ் வந்து ஷ்ரிங்க் ஆகிக்கிட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த அன்ஃபேர் அட்வான்டேஜ் ரொம்ப லாங்கர் பீரியடுக்கு இருந்துச்சு. அண்ட் தென் அந்த பீரியட் கம்மியாகுது. ஸோ அந்த அட்வான்டேஜ் வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட பீரியட் தான் நமக்கு கிடைக்கிது. அந்த அட்வான்டேஜ் பீரியட் வந்து கம்மியாகிக்கிட்டே இருக்கு. ஸோ இட்ஸ் இம்பார்ட்டன்ட் தட் வி ஆக்ட் ஃபாஸ்ட். ஓகே, நவ் நம்ம 7 லெவல்ஸ் பார்த்தோம், கரெக்டாக? ஒரு 6 லெவல்ஸ் பார்த்தோம். சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அப்படின்றப்ப ஒரு லெவலாக நம்ம வந்து தாண்டி பார்த்துட்டு இருக்கோம். இப்போது புதுசாக ஒரு லெவல் வந்து நமக்கு அன்லாக் ஆகிருக்கு. ஓகே, இதை பற்றி யூ மைட் ஹவ் ஹர்ட். ஹவு மெனி ஆஃப் யூ ஹவ் பில்ட் ப்ராடக்ட்ஸ் யூஸிங் ஏஐ? சூப்பர். ஐ see only 5 or 6 hands. அதர்ஸ் ஏன் ப்ராடக்ட் பில்ட் பண்ணல அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? பில்ட் பண்ணாதவங்க, is there any reason why you didn't build products? யாரும் சொல்லலையா? இல்லை உங்கள் கூட இருக்கிறவங்க பண்ணலையா? எனி ஆன்சர்? நத்திங். ஓகே, ஸோ இந்த இராக்கு இருக்கிற பிக்கஸ்ட் அட்வான்டேஜ், யாருக்கும் கிடைக்காத ஒரு பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் இஸ் ஏஐ. உங்கள் அம்மா அப்பா கிட்ட போய் கேட்டு பாருங்கள், நீங்கள் படிக்கிற காலத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒன்று புரியலை கிளாஸில் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டு பாருங்கள். எதிர அவங்க அப்படியே விட்டுருவாங்க, இல்லைனா அடுத்த நாள் போயிட்டு தான் அவங்க கிளாஸில் போயிட்டு கேட்கணும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டில் அங்கே இருக்கிற டீச்சருக்கு அவங்க புக்கில் இருக்கிறது மட்டும்தான் தெரியுமே தவிர வேறு எதுவும் தெரியாது. பட் இன்னைக்கு உங்கள் கையில் பிக்கஸ்ட் பவர் இருக்குது. பாண்டிச்சேரியில் இருந்துட்டு என்டையர் குளோபில் நடக்கிற இனோவேஷனை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ யூ ஹாவ் தி மோஸ்ட் பிக்கஸ்ட் அட்வான்டேஜ். நான் காலேஜ் படிக்கிறப்ப அது இல்லை, எங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு அது இல்லை, இதுக்கு பின்னாடி இருக்கிறவங்களுக்கு அது அட்வான்டேஜாக இருக்குமான்னு தெரியாது. ரைட் நவ் உங்ககிட்ட இருக்கிறது ரொம்ப பெரிய அட்வான்டேஜ். யூ கேன் ஆக்சுவலி யூஸ் இட் டு டூ எனிதிங். நீங்கள் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு இப்போ ஒரு பர்சன் இல்லை, பில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் பிளாக்ஸ் இருக்குது. அந்த எல்லா பிளாக்ஸ்லையும் இருந்து உங்களுக்கு இன்சைட்ஸ் கிடைக்கும். ஏர்லியர் ஒரு ஸ்டாஃப்ஸ் கிட்ட, மென்டார்ஸ் கிட்ட, டீச்சர்ஸ் கிட்ட, அதுவும் உங்கள் காலேஜில் இருக்கவங்க கிட்ட மட்டும்தான் உங்களால் கேட்க முடியும். பட் இன்னைக்கு இவ்வளோ பெரிய பவர் நம்ம கையில் இருந்தும் ஹவு எஃபெக்டிவ்லி ஆர் பி யூஸிங் இட்? தட் இஸ் தி பிக்கஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ அகெயின் லாஸ்ட் 2 days வந்து நான் ஒரு என்ன பண்ணிட்டு இருந்தேன், ஆஃபீஸ் போகல. லாஸ்ட் 2 days எரமெக்ஸ் கிளவர் ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு எனக்கு ரொம்ப பெருசாக எனர்ஜி இல்லை. ஸோ ஐ வாஸ் ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம். நான் வீட்டில் உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப ஐ ஹாவ் சம்மன் ஹூ வில் ஒர்க் வித் மீ டு ரைட் லிங்க்டின் போஸ்ட். என்னோட லிங்க்டின்ல வந்து நான் போஸ்ட் பண்ணுறதுக்கோ, என்னோட லிங்க்டின் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு, இது எல்லாத்துக்குமே ஒருத்தவங்க இருந்தாங்க. அண்ட் ஐ வாஸ் ஆல்சோ பேயிங் ஹர். சரியா? எனக்கு வந்து இந்த லிங்க்டின் வந்து ரொம்ப டைம் டேக்கிங் ப்ராசஸாக இருந்துச்சு. ஒரு டைமும் நான் வந்து ஐடியா வர்றப்ப நான் வந்து இதுக்கு முன்னாடி எப்படி பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னா, ஐடியா வருது அப்படின்னா நான் வாட்ஸ்அப்பில் போட்டு வைப்பேன். அந்த வாட்ஸ்அப்பில் போட்டு வச்சுட்டு இன்னொரு டைம் நான் அவங்களோட கால் ஸ்கெட்யூல் பண்ணுவேன். அவங்களோட கால் ஸ்கெட்யூல் பண்ணிவிட்டு இதுதான் ஐடியா, இதை வந்து நம்ம கான்டென்ட்டாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சொல்லுவேன். அண்ட் தென் சம் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி அவங்க ஒரு கான்டென்ட் எழுதுவாங்க, திரும்ப ரிவ்யூ பண்ணுவோம். அண்ட் தென் ஒரு டைமில் ஸ்கெட்யூல் பண்ணுவாங்க. இட் டுக் அ லாட் ஆஃப் மை டைம். லிங்க்டின்ல ஒரு போஸ்ட் போடுறதுக்கு எனக்கு வந்து நிறைய டைம் வந்து எடுத்துச்சு. இதை ஏன் நம்ம ஆட்டோமேட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சேன். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ டிட். ஒய் நாட் பில்ட் அ ப்ராடக்ட் ஃபார் இட்? என்னோட டே டு டே லைஃப்பை ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி லாஸ்ட் 2 daysல ஐ பில்ட் திஸ் ப்ராடக்ட். ஓகே, திஸ் இஸ் அ வெரி சிம்பிள் ப்ராடக்ட். ஓகே, இப்போது நான் லாஸ்ட்டாக போட்ட லிங்க்டின்ல என்னோட 2 போஸ்ட் வந்து நான் இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி தான் போட்டேன். அண்ட் ஐ காட் அரௌண்ட் 52,000 இம்ப்ரெஷன்ஸ். இந்த டூல் ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். ஏர்லியர் என்னோட ஐடியாவை நான் எங்கே போட்டுட்டு இருந்தேன்? என்னோட வாட்ஸ்அப் சேட்டில் போட்டுட்டு இருந்தேன். அண்ட் தென் அந்த வாட்ஸ்அப் சேட்டில் இருந்து நான் எடுத்து அவங்களுக்கு கால் ஸ்கெட்யூல் பண்ணி எல்லாமே பண்ணணும். பட் இப்போ நான் என்ன பண்ணால் போதும், என்னோட அப்ளிகேஷனை நான் ஓப்பன் பண்ணி
என்னோட அப்ளிகேஷனில் என்னோட ஐடியா என்னவோ நான் எதர் வாய்ஸாக சொல்லிக்கலாம் இல்லைனா சாட்டாக போட்டுக்கலாம். அண்ட் இந்த அப்ளிகேஷன் என்ன பண்ணும், இந்த அப்ளிகேஷன் எப்படி என்னோட கான்டென்ட்டை ரீரைட் பண்ணணும், சோஃபார் நான் எப்படி லிங்க்டின்ல கான்டென்ட் எழுதுவேன், என்னோட ரைட்டிங் எப்படி இருக்கும் அப்படின்றது எல்லாமே நான் ஒரு ட்ரைனிங் மாடியூல் வச்சிட்டேன். அண்ட் என்னோட டிஃபால்ட் டைமிங்கை நான் செட் பண்ணி வச்சிட்டேன். டிஃபால்ட்டாக எந்த டைமில் எனக்கு போஸ்ட் போகணுமோ அந்த டைமிங் வந்து நான் டிஃபால்ட்டாக செட் பண்ணி வச்சிட்டேன். ஸோ எவ்ரி டைம் ஐ டோன்ட் ஹாவ் டு செட் இட் அகெயின். என்னோட டைம் அங்கேயும் சேவ் ஆயிடுச்சு. ஸோ இதை நான் எழுதி முடிச்சதுக்கப்புறம் அகெயின் எனக்கு சேஞ்சஸ் வேணும் அப்படின்னா நான் ஒரு தனியாக எனக்கு ஒரு டேப்லர் காலம் வந்துடும். அதில் ஆட்டோமேட்டிக்காக என்னோட போஸ்ட் வந்து ஸ்கெட்யூல் ஆகிருக்கும். அனதர் பிக்கஸ்ட் சேலஞ்ச் வித் லிங்க்டின் இஸ் ஃபைண்டிங் அ குட் பிக்சர். லிங்க்டினுக்கு ஒரு குட் பிக்சர் போடுறது வந்து தேடணும் போயிட்டு நம்ம கேலரியில். ஸோ வாட் ஐ டிட் இஸ் என்னோட கூகுள் டிரைவை வந்து நான் சிங்க் பண்ணி வச்சிட்டேன். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி இட் பிக்ஸ் அ பிக்சர். ஒரு ஃபோல்டர்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன பிக்சர் வேணுமோ அதை பிக் பண்ணிடும். அண்ட் தென் நான் அப்ரூவ் பண்ணேன் அப்படின்னா அந்த டைமுக்கு வந்து டிஃபால்ட்டாக அது வந்து போய் ஸ்கெட்யூல் பண்ணிடும். இது வந்து எனக்கு ஒரு 75% ஆஃப் த டைம் வந்து சேவ் பண்ணி கொடுத்துருக்கு. இது வரைக்கும் நான் ஒருத்தவங்களுக்கு பே பண்ணி அவங்க கூட டைமும் ஸ்பெண்ட் பண்ணி நான் ஒரு வேலை பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ அந்த வேலை அவங்களோட டிபெண்டன்சி இல்லாமல் என்னோட டைமையும் சேவ் பண்ணி ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. ஸோ ஆக்சுவலி இந்த டூல் வந்து நான் எதை வச்சு பில்ட் பண்ணேன் அப்படின்னா ஜஸ்ட் கிளாட் கோட் அண்ட் என்எட், நத்திங் எல்ஸ். ஸோ சிம்பிள். உங்களால் ஆக்சுவலாக இன்றைக்கி போயிட்டு டெஃபினட்டாக உங்களோட லைஃப்பில் நீங்கள் ஆட்டோமேட்டிவாக ரிப்பட்டேட்டிவாக பண்ணிகிட்டு இருக்கிற டாஸ்க்கை ஆட்டோமேட் பண்ண முடியுமான்னு பாருங்கள். இட் இஸ் ஈஸி டு டூ. நீங்கள் போயிட்டு ChatGPTலையோ கிளாட் கிட்டேயோ ஏஐ கிட்டேயோ எனக்கு எப்படி பண்ணணும்னு தெரில, எனக்கு ஏதோ ஒரு டூல் பண்ணணும், எனக்கு எப்படி பண்ணணும்னு தெரில, எப்படி பண்ணணும்னு சொன்னால் போதும், எல்லாமே உங்கள் கையில் இருக்குது. ஓகே, ஸ்டில் இவ்வளோ பெரிய அட்வான்டேஜை நம்ம கையில் வச்சுட்டு இன்றைக்கும் நம்ம மக்கள் ஒரு இன்டர்வியூவில் போய் உட்காந்துட்டு உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டால் எனக்கு பைத்தனில் ஃபார் லூப்பும் ஒயில் லூப்பும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. டு யூ திங்க் இன்னைக்கு நீங்கள் இன்டர்வியூவில் போய் உட்காந்துட்டு எனக்கு பைத்தன் தெரியும் இல்லை ஜாவா தெரியும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஜாப் கொடுப்பாங்களா? டெஃபினெட்லி நாட். பிகாஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் 3 லெவல்ஸை ஆல்ரெடி ஏஐ டேக் ஓவர் பண்ணிருச்சு. anyone can actually do whatever you guys are doing. கரெக்டாக ஏஐ கேன் ஆக்சுவலி டூ அ பெட்டர் ஜாப் தென் யூ. இந்த டைமில் இவ்வளோ பெரிய அட்வான்டேஜ் கையில் வச்சுட்டு எனக்கு ஜாவா தெரியும் பைத்தன் தெரியும் எனக்கு வேலை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸ்டில் அவங்க வந்து வேலை கொடுக்கல அப்படின்னா நான் படிப்பே வேஸ்ட்டு எனக்கு வேலை கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க. இஸ் திஸ் ஃபேர்? நோ ரைட்? இல்லை, கரெக்டாக எல்லாமே நம்ம கையில் இருக்குது. இட்ஸ் ஆர் ஜாப் டு டேக் ஆக்ஷன் ஆன் இட். இதுக்கு என்ன ஆன்சர் கொடுப்பீங்க? எனிஒன்? சும்மா சொல்லுங்கள். Communication response, super. Then efficiency, great. Automation, super. Sorry? Time consumption, great. Efficiency-ஆ இருக்கட்டும், automation-ஆ இருக்கட்டும், எல்லாமே at the end என்ன பண்ணுது? It's saving time for us. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். எத்தனை பேர்கிட்ட லேப்டாப் இருக்குது? மோஸ்ட்லி எவ்ரிபடி ஹாஸ் இட், ரைட்? யா. இஃப் நீங்கள் ஒரு லேப்டாப் உருவாக்கணும் அப்படின்னா கேன் யூ ஆக்சுவலி மேக் யுவர் ஓன் லேப்டாப்? பாசிபிள் ஆர் நாட்? பாசிபிள், பட் இட் டேக்ஸ் டைம். ஒரு 2 வருஷம் நான் வந்து லேப்டாப் மட்டும் தான் நான் வந்து பில்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனிக்காக போய் ஏறி இறங்கி மைக்ரோ சிப்னா என்ன, உள்ளே என்ன பண்ணுது, CPU ஆக்சுவலாக எப்படி ஒர்க் ஆகுது, மைக்ரோ ப்ராசஸர் எப்படி ஒர்க் ஆகுது, மதர் போர்டு எப்படி ஒர்க் ஆகுது, இது எல்லாத்தையும் நீங்கள் கற்றுக்கிட்டு ஒன்றா அசம்பிள் பண்ணி 2 வருஷத்தில் உங்களால் ஒரு லேப்டாப் பில்ட் பண்ண முடியும். ஆனால் ஒரு லேப்டாப் பில்ட் பண்ணுறதுக்கு நான் 2 வருஷம் ஸ்பெண்ட் பண்ண ரெடியா இல்லை ஜஸ்ட் ஒரு 50,000 கொடுத்து நான் அந்த லேப்டாப் வாங்கலாமா அப்படின்ற சுச்சுவேஷன் வர்றப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? I'll pay money, 50,000 கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த லேப்டாப் வாங்கிக்கிறோம். இட் அப்ளைஸ் டு எவ்ரி திங். இந்த டைமை சேவ் பண்ணுறதுக்காக தான் நம்ம ஆக்சுவலாக பே பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன் அவர் என்டையர் லைஃப். ஓகே, இப்போது ஏஐ என்ன பண்ணுது? நமக்காக டைம் சேவ் பண்ணி தருது. ஏர்லியர் ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணணும் அப்படின்னா இட் டுக் அ லாட் ஆஃப் டைம். லெவல் 1 முடிக்கணும், லெவல் 2 முடிக்கணும், லெவல் 3 முடிக்கணும், லெவல் 4 முடிக்கணும், லெவல் 5 முடிக்கணும், லெவல் 6 முடிக்கணும். நீங்கள் ஒரு ப்ராப்பர் டெவலப்பர் ஆகிறதுக்கு இந்த எல்லா லெவலையும் நீங்கள் தாண்டி போகணும். பட் இந்த ஒரு லெவலையும் தாண்டி போகிறதுக்கு இட் டேக்ஸ் டைம். கரெக்டாக
நீங்கள் இன்றைக்கி உட்காந்து படிக்கிறீங்க, யூடியூப் வீடியோ பார்த்து படிக்கிறீங்க, யூடியூப் வீடியோவில் ஒரு மிஸ்டேக் வருது, எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரில, எரர் சால்வ் பண்ண தெரில. அந்த எரரில் நான் படிச்சுக்கிட்டு இருந்தப்போ ஒரு வாரம் உட்காந்துருந்துருக்கேன். எப்படி இந்த எரரை சால்வ் பண்ணுறது, இந்த எரர் என்னால் சால்வ் பண்ண முடியல, நான் ஒரு வாரம் உட்காந்துருந்துருக்கேன். இல்லைனா அடுத்த நாள் டீச்சர் கிளாஸுக்கு வரப்போ அவங்கள்ட்ட போய் எரர் கேட்கணும், நான் சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். பட் இப்போது அந்த டைமை நம்மளால் டிராஸ்டிக்காக குறைக்க முடியும். You can actually move from level 1 to level 6 so faster than before. அதனால தான் இன்னைக்கு கம்பெனிஸ் எல்லாருமே டைரெக்டாக எனக்கு வந்து லெவல் 6ல் உள்ளவங்க வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கல. நீ லெவல் 1ல் இரு, லெவல் 2ல் இரு, லெவல் 3ல் இரு, லெவல் 4ல் இரு, உனக்கு கற்றுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும். உன் கையில் இருக்கிற விஷயங்களை வச்சு என்னென்னு நீ பண்ணியிருக்க. Have you used AI in your development? டெஃபினட்டாக இன்றைக்கி நீங்கள் எந்த இன்டர்வியூக்கு போனாலும் இந்த கொஸ்டின் கண்டிப்பாக உங்ககிட்ட கேட்பாங்க. இப்போது நமக்கு ஏஐ வந்து ஃபாஸ்ட்டாக எல்லாமே பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நம்மளால் எல்லா விஷயங்களையும் ஃபாஸ்ட்டாக பண்ண முடியுது, டைம் சேவ் ஆகுது. ஓகே, வில் கம் டு திஸ் கொஸ்டின் அகெயின். நமக்கு வந்து நிறைய டைம் சேவ் ஆகுது. அப்போது ஆக்சுவலாக நமக்கு நிறைய டைம் சேவ் ஆகுறதுனால யோசிச்சு பாருங்கள், எல்லா கம்பெனியும் சோஃபார் உங்களுக்கு எதுக்கு பே பண்ணுறாங்க? நீங்கள் ஒரு டைமில் ஒரு ஒர்க் பண்ணுறீங்க, அதுக்காக தான் பே பண்ணுறாங்க. கரெக்டாக? ஏர்லியர் ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணணும் அப்படின்னா லெட்ஸே ஒரு 3 months ஆகுது அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். 3 months ஆஃப் டைமுக்கு எவ்வளோ பே பண்ணுறாங்க? ஒரு 1 lakh பே பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். ஏதோ ஒரு கம்பெனி இருக்காங்க, அந்த கம்பெனிக்கிட்ட நான் போயிட்டு எனக்கு சாஃப்ட்வேர் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறேன். அந்த கம்பெனி இந்த சாஃப்ட்வேர் பண்ணுறதுக்கு 3 months ஆகும், ஸோ எனக்கு வந்து 1 lakh தாங்க அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி கேட்குறாங்க. பட் இன்னைக்கு அதே கம்பெனிக்கிட்ட நான் போகிறேன், என்கிட்ட அதே மாதிரி 1 lakhன்னு சொல்கிறாங்க. அப்போ நான் என்ன சொல்லுவேன்? எதுக்கு இதுக்கு வந்து 3 months? இன்றைக்கி தான் ஏஐ இருக்குல்ல, உங்களுக்கு ஏன் 3 months? 1 monthல எனக்கு முடிச்சு கொடுங்க அப்படின்னு கேட்பேன். சரி, ஓகே, நான் 1 monthல முடிச்சு தரேன், எனக்கு வந்து 1 lakh தான் நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னா நான் திரும்ப பே பண்ண மாட்டேன். ஏன்னா 3 months ஒர்க்கை உங்களால் 1 monthல பண்ண முடியுது, நான் ஏன் ஸ்டில் 1 lakh பே பண்ணணும்? I'll pay less. கரெக்டாக? அப்போது இஃப் ஐ பே லெஸ், அவங்கக்கிட்ட இருக்கிற டெவலப்பர்ஸ்க்கெலாம் வேலை போகுமா போகாதா? நான் கொடுக்குற காசில் தான் அவங்க டெவலப்பர்ஸுக்கு சேலரி கொடுக்கணும். கரெக்டாக? அப்போது இப்போ நான் லெஸ் பே பண்ணுறேன். இப்போது ஐடி கம்பெனிஸில் ஆக்சுவலாக அப்போது டெவலப்பர்ஸோட ரோல் கம்மியாகிக்கிட்டே வரும். கரெக்டாக? கம்மியாகிக்கிட்டே வரும். ஸோ யா, ஏ அஃப்கோர்ஸ் சேவ்ஸ் அ லாட் ஆஃப் டைம். ஒரு 10 பேர் பண்ணுற வேலையை ஏ யூஸ் பண்ணி ஒருத்தரால் ஈஸியாக பண்ணிட முடியும். திஸ் இஸ் வாட் வேர் ஹேப்பனிங். ஐ திங்க் யூ ஆல் ஆர் அவேர் அபவுட் இட். ஸோ அப்போது நமக்கு வேலை கிடைக்காதா? திஸ் இஸ் தி ஆப்வியஸ் கொஸ்டின். ஓகே, ஸோ ஒரு சின்ன கதை சொல்கிறேன் அபவுட் ஹிஸ்ட்ரி. எர்த் உருவாகி ஒரு 13 billion years வந்து ஆகுது. ஓகே, ஆனால் ஏர்த்துக்கு 2.5 billion yearsக்கு முன்னாடி தான் ஏர்த்தில் ஆக்சிஜன் அப்படின்ற ஒரு மேட்ரே ஃபார்ம் ஆகுது. ஒன்லி பிஃபோர் 2.5 million years ago. ஆக்சிஜன் ஃபார்ம் ஆகுறதுனால என்ன நடந்துச்சு ஆக்சுவலாக அப்படின்னா, நிறைய ஆர்கனிசம்ஸ் செத்துடுச்சு ஆக்சிஜன் வந்ததுனால. பட் அட் தி சேம் டைம் ஆக்சிஜன் வந்ததுனால தான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒரு ஆர்கனிசமாக மாறி இருக்கோம். கரெக்டாக? சேம் திங் இஸ் ஹேப்பனிங் வித் ஏஐ. ஏஐ வர்றதுக்கு முன்னாடி ஃபியூ ஜாப்ஸ் வேர் தேர். இப்போது ஏஐ வந்ததுக்கப்புறம் ஆஃப்கோர்ஸ் சில ஜாப்ஸ் போக போகுது. பட் ஷுட் வி வரி அபவுட் இட்? வரி பண்ணுறது ஓகே, பட் வரி பண்ணிகிட்டே இருக்கிறது தான் தப்பு. ஐ ரிசீவ் அ லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்கிட்ட டெய்லி டிஎம்மில் வந்து கேட்குற விஷயங்கள் வந்து ஏஐ வருது, அப்போ நான் வந்து எதுவுமே படிக்க வேணாமா? ஏஐ வருது, எல்லா கோடிங் ஜாப்பையும் எடுத்துருது, ஏஐ வருது, அப்போது எனக்கு வேலையும் கிடைக்காது, நான் என்ன பண்ணுறது? டோன்ட் பேனிக். ஏஐ வரதான் செய்யுது. பட் ஏஐ வர்றதுனால இன்னைக்கு டெவலப்பர்ஸ் ஹையர் பண்ணுறதை கம்பெனி ஸ்டாப் பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்டால் அஃப்கோர்ஸ் நாட். கம்பெனிஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க? யூ ஷுட் ஹாவ் ஏஐ ஸ்கில்
அது கூடவே உனக்கு வந்து டெவலப்மெண்ட் எப்படி பண்ணுறது அப்படின்ற ஃபண்டமெண்டலும் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ஃபண்டமெண்டல் தெரிஞ்சால் தான் உன்னால் ஏஐ யூஸ் பண்ணி ஆக்சுவலாக ஒரு ப்ராடக்ட் வந்து பில்ட் பண்ண முடியும். இன்றைக்கி நீங்கள் ஒரு கம்பெனியில் போய்ட்டு எனக்கு வந்து வைப் கோட் பண்ண தெரியும், நான் வந்து சாஃப்ட்வேர் வந்து பில்ட் பண்ணுவேன் ஒன்லி வித் ChatGPT ஆர் ஒன்லி வித் Claude அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா டெஃபினட்டாக கம்பெனி வந்து உங்களை ஹையர் பண்ண மாட்டாங்க. ஆப்வியஸாக ஹையர் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் உங்களுக்கு எதுவுமே தெரில, கோடிங் ஃபண்டமெண்டல்லேருந்து எதுவுமே தெரில அப்படின்னா ஏஐ ஹாவ் கண்ட்ரோல் ஓவர் யூ. உங்களால் ஏஐ கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒன்லி வென் யூ நோ தி ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் கோடிங் அண்ட் ஸ்டெப்ஸ் உங்களால் ஏஐ ஆக்சுவலாக கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கும் கம்பெனிஸ் வந்து எனக்கு ஜஸ்ட் Claude இல்லை ChatGPT தெரியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களை ஹையர் பண்ண மாட்டாங்க. நான் சொன்ன மாதிரி அந்த 6 லெவல்ஸையும் ஃபாஸ்ட்டாக கடக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அந்த கொஸ்டின் தான் யூ ஷுட் ஆஸ்க். இதுக்கு முன்னாடி எனக்கு HTML CSS ஏதோ ஒன்று படிக்கிறதுக்கு வந்து இவ்வளோ டைம் ஆச்சு. இன்றைக்கி நான் ஏஐ யூஸ் பண்ணி எவ்வளோ சீக்கிரமாக படித்து அந்த லெவலுக்கு நான் போகிறது, இந்த கொஸ்டினை நீங்கள் கேட்க ஆரம்பிக்கணும். ஸோ this is another way to think about it. If coding becomes cheap, what you can combine with coding, that makes coding expensive. கோடிங் வந்து இன்னைக்கு ஆல்மோஸ்ட் எல்லாராலையும் பண்ண முடியுது. இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்து இருக்கிறவங்களால மட்டும்தான் இன்னைக்கு கோடிங் பண்ண முடியும் அப்படின்ற நிலைமை இல்லை. எனி ஒன் கேன் ஆக்சுவலி லேர்ன் அண்ட் டூ கோடிங். இதுக்கு முன்னாடி கோடிங் வந்து ரொம்ப பெரிய ஸ்கில்லாக ஏன் கன்சிடர் பண்ணாங்க அப்படின்னா எல்லாராலையும் கோட் பண்ண முடியல, எல்லாராலையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு பெரிய சிஸ்டம் வந்து பில்ட் பண்ண முடியல. ஆனால் இன்னைக்கு எல்லாரும் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அப்போது வாட் மேக்ஸ் யூ ஸ்பெஷல், வாட் மேக்ஸ் யூ யூனிக்? நீங்கள் கோடிங்கோட என்ன சேர்த்து கற்றுக்கிட்டா யூ கேன் ஆக்சுவலி பிகம் பெட்டர் அப்படின்றப்ப யூ ஷுட் ஹாவ் டொமைன் ஸ்பெஷலிஸ்ட். டொமைன் ஸ்பெஷலிஸ்ட்னா என்ன? வில் கம் பேக் டு இட் அகைன். ஓகே ஓகே who were engineers? ஃபர்ஸ்ட் இன்ஜினியர்ன்ற டேர்ம் வந்து எப்போ காயின் பண்ணுறாங்க? ஃபர்ஸ்ட்டு ஒரு நாடு வந்து இன்னொரு நாடை வந்து அடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க? வார்ஸ்க்கு தேவையான வெப்பன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்போது அவங்க வார்ஸ்க்கு தேவையான வெப்பன்ஸ் அப்படின்றப்ப ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ் போனோம் அப்படின்னா ஷார்ப்பான எட்ஜஸ் உள்ள வுட்டு அண்டு அடுத்தவங்க முன்னாடி வந்தாங்க அப்படின்னா அவங்கள அடிக்கிறதுக்கு வந்து அந்த கல் வச்சு அனுப்புறதுக்கான மிஷின்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் பில்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இதை பில்ட் பண்ணுறவங்கள இன்ஜினியர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பித்தாங்க. அப்படி தான் ஃபர்ஸ்ட் மிலிட்டரி இன்ஜினியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உருவானாங்க. அதுக்கப்புறம் வார் போக போக என்ன ஆகுது, மக்கள் வந்து அவங்க வாழ்வாதாரத்துக்கு தேவையான விஷயங்களை செய்ய ஆரம்பித்தாங்க. விச் பிகம்ஸ் சிவில் இன்ஜினியரிங். வீடு வேணும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்னா பிரிட்ஜ் வேணும். ஓகே, அப்போது ஒரு ப்ராப்ளம் பார்க்குறாங்க. நான் இங்கே இருக்கேன், என் வீட்டில் இருக்கேன், இங்கேருந்து நான் ஒரு லேக்கை தாண்டி போகணும் அப்படின்னா எனக்கு பிரிட்ஜ் வேணும். அப்போது நான் என்ன பண்ணணும்? ஐ ஷுட் பிகம் அ சிவில் இன்ஜினியர். நான் வந்து கல்லெல்லாம் வச்சு சிமெண்ட்லாம் வச்சு எனக்கு கட்ட தெரியணும், அப்போ தான் வந்து என்னால் இதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அண்ட் தென் கம்ஸ் தி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். மிஷின்ஸ் யூஸ் பண்ணி இன்ஜினியரிங் பண்ணுறாங்க. எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் வருது, எலக்ட்ரிக் போர்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி இன்ஜினியர் பண்ணுறாங்க. அண்ட் தென் கம்ஸ் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங். இன்றைக்கி நான் ஒரு கேள்வி கேட்குறேன். எவ்வளோ பேர் வந்து உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வந்து வீடு கட்டுறத பார்த்துருக்கீங்க? ஆல்மோஸ்ட் எவ்ரி ஒன். எப்படி வீடு கட்டுவாங்க என்னன்றது எல்லாமே பார்ப்பீங்க, கரெக்டாக? ஸோ வீடு கட்டுறதுல என்ன ப்ராசஸ் இருக்குது அப்படின்னா, பேசிக்கலி ஒரு மேஸ்திரி ஒருத்தர் இருப்பார், அவர் தான் வந்து இன்ஜினியர்னு வச்சுக்கோங்களேன். அந்த இன்ஜினியர் என்ன பண்ணுவார், இப்படி தான்ப்பா பண்ணணும் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போது அங்கே இருக்கிறவங்க எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, கல் எடுத்துகிட்டு வந்து அந்த மேஸ்திரி சொல்கிற மாதிரி வைக்கிறாங்க, சிமெண்ட் போடுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க, கரெக்டாக? இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், அந்த மாதிரி கல் தூக்கிட்டு போய் சிமெண்ட்டை அடிக்க வைக்கிற வேலையை பார்ப்பீங்களா அப்படின்னு நான் கேட்குறேன். How many of you would do it? Nobody would do it, கரெக்டா? சாஃப்ட்வேர் கம்பெனிஸில் வாட் யூ ஆர் ஆக்சுவலி டூயிங்? என்ன பண்ணுறீங்க? ஆக்சுவலி ஒரு சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் இருக்குது, அது எப்படி பண்ணணும்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க, நான் போய் அவங்க சொல்கிறத செய்ய போகிறேன் அப்படின்னா எந்த டிஃப்ரென்ஸும் இல்லைல்ல. மாடர்ன் டேர்ம் ஆஃப் செங்கல் தூக்குறது.
தட் இஸ் வாட் வி ஆர் டூயிங் இல்லை, இன் தி நேம் ஆஃப் கோடிங். ஓகே, இப்போ ஏஐ வந்ததுனால இப்போ ஏஐ நம்ம கிட்ட என்ன சொல்லுது, அந்த கல் தூக்குற வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ கல் தூக்க வேணாம். யூ கோ பேக் டு தி ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். வாட் இன்ஜினியர்ஸ் டிட், தே தாட் அபவுட் தி ப்ராப்ளம். நான் இங்கே இருக்கேன், தாண்டி போகணும், பிரிட்ஜ் வேணும், அப்போ நான் சிவில் இன்ஜினியராக மாறுறேன், பிரிட்ஜ் கட்டுறேன். திங்கிங் கம்ஸ் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் எக்ஸிக்யூஷன். தட் எக்ஸிக்யூஷன் பார்ட் இஸ் வாட் கோடிங் இஸ். ஆனால் இன்னைக்கு நம்ம ஆப்போசிட்டாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். சம்மன் இஸ் திங்கிங், அவங்க திங்க் பண்ணட்டும், அவங்க என்ன பண்ணணும்னு சொல்லட்டும், நம்ம அதை பண்ணுவோம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு மோல்ட் ஆகிட்டோம். அப்படி தான் நம்ம பண்ணணும் போல அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு மோல்ட் ஆகிட்டோம். தட் இஸ் வை எவ்வளோ பேர் இங்கே வந்து ப்ராடக்ட் பில்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நான் கேட்குறப்ப வெறும் 5 கை மட்டும் தான் நான் பார்த்தேன். மற்றவங்க யாரும் திங்கர்ஸாக ஆகிறதுக்கு ரெடி ஆகலை. யூ ஆர் நாட் ரெடி டு பிகம் அ திங்கர், யூ ஆர் நாட் ரெடி டு பிகம் அன் இன்ஜினியர். யாரோ ஒருத்தவங்க எனக்கு சொல்லுவாங்க, அவங்க சொல்கிறத நான் பண்ணுறேன் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்கீங்க. யூ ஷுட் சேஞ்ச் தட். ஓகே, A is taking back to the roots of software engineering where thinking matters more than typing. எல்லார் கையிலையும் AI இருக்குது, எல்லாராலையும் கோட் பண்ண முடியும். ஸோ யூ ஷுட் ஃபைண்ட் அவுட் வாட் மேக்ஸ் யூ யூனிக். கோடிங்கை தாண்டி எந்த விஷயத்தை நான் கோடிங்கோட ஆட் பண்ணால் அது வேல்யூபிளாக மாறும் அப்படின்ற கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் தேட ஆரம்பிக்கணும். பிகமிங் ஸோ தட் யூ கேன் பிகம் அ ஆக்சுவல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர். த பெஸ்ட் வே டு டூ இஸ், உங்களோட அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள், எந்த ஃபீல்டில் இருக்காங்கன்னு பாருங்கள். ஆர் தே இன் அக்ரிகல்ச்சர், ஆர் தே இன் ஃபிஷிங், ஆர் தே இன் ஃபார்மிங், ஆர் தே இன் கிளினிக்கல் சைடு. ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் டொமைனை சூஸ் பண்ணுங்கள். அந்த டொமைனில் எந்த ப்ராப்ளம் இருக்குன்னு ஃபைண்ட் பண்ணுங்கள். அந்த ப்ராப்ளம்க்கு கோட் பண்ணி உங்களால் சொல்யூஷன் கொடுக்க முடியுமான்னு பாருங்கள். அகெயின் அந்த கோடை வந்து ஏஐ யூஸ் பண்ணி பண்ணுவீங்க. தட்ஸ் இட். Go back to thinking. How many of you have participated in hackathons? சூப்பர், இவ்வளோ பேர் ஹேக்கத்தானில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் ப்ராடக்ட் எத்தனை பேர் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டால் யாருமே கை தூக்கல. பார்ட்டிசிபேட் இன் மோர் ஹேக்கத்தான்ஸ். ஆக்சுவல் ரியல் டைம் ப்ராப்ளம் எடுத்து சால்வ் பண்ண ஆரம்பிங்க. இன்னைக்கு ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. யூ கேன் ஆக்சுவலி லேர்ன் இட். எந்த டைப் ஆஃப் ப்ராப்ளமாக இருக்கட்டுமே, ஒரு ட்ரோன் செஞ்சு விடணும் அப்படின்னா கூட உங்களால் அதை கற்றுக்க முடியும். ஹவு கேன் ஐ மேக் அ ட்ரோன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கே போய் நீங்கள் படிக்கணும், என்னென்ன திங்ஸ் வாங்கணும், எப்படிலாம் செட்டப் பண்ணணும், அதை எப்படி ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்றதுலேருந்து எல்லாமே உங்கள் கையில் இருக்குது. யூ ஷுட் கோ பேக் டு திங்கிங். ஸோ இது ஒன்று மட்டும் சொல்லி ஐம் கோயிங் டு எண்ட் மை செஷன். Read it again. Stone Age didn't end because we ran out of stones. This is something deep. Stone Age didn't end because we ran out of stones. Stone Age ended because humans discovered something powerful. Metals. Stone விட பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் வந்துச்சு. அதனால ஸ்டோன் ஏஜ் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கிற எல்லா விஷயத்தையும் விட பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் வந்துருச்சு, which is AI. ஓல்ட் ஏரா முடிஞ்சிச்சு. நியூ ஏரா has begun. Are you going to adapt to it? That is the question. இன்னைக்கும் எனக்கு வந்து ஜாப் கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஜாப் இல்லாமல் இல்லை. Now job requires more skills. Most importantly, AI plus thinking. AI plus thinking. So, yeah. With that, I'm going to end my session. After going back home, இன்னைக்கு நீங்கள் ஃபுல்லாக கற்றுக்கிட்ட எல்லா விஷயங்களையும் ரிஃப்ளெக்ட் பண்ணுங்கள், நோட் புக்ஸில் எழுதுங்க. ஒரு செஷன்லையும் இருந்து உங்களுக்கு ஒரு ஸ்பார்க் வந்திருக்கும். அந்த ஒரு ஸ்பார்க்கை எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணுங்க. ஆக்சுவலி growth happens in a loop. ஒரு growth நடக்கணும் அப்படின்னா ஆக்சுவலி யூ வில் கெட் அ ஸ்பார்க். ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த ஐடியாவை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. அந்த ஐடியாவை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறம் அதுலேருந்து உங்களுக்கு ஒரு இன்சைட் கிடைக்கும். திரும்பவும் உங்களுக்கு ஒரு ஸ்பார்க் கிடைக்கும்.
திரும்பவும் எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க, திரும்பவும் ஃபீட்பேக் கிடைக்கும். இந்த லூப் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சுற்றுதோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக யூ கேன் க்ரோ. ஆனால் அந்த ஸ்பார்க் உங்கள் மைண்டில் கிளிக் ஆனதுக்கப்புறம் இதை நம்ம பண்ணலாம்ப்பா, இதை நம்ம படிக்கலாம்ப்பா அப்படின்னு ஒரு ஸ்பார்க் கிளிக் ஆனதுக்கப்புறம் அது நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ண டைம் எடுத்தீங்கன்னு வைங்களேன், உங்கள் மூளை இருக்குல்ல, உங்கள் மூளை சொல்லும் யூ ஆர் நாட் ரெடி எட், உனக்கு டைம் இல்லைடா, நீ வந்து ஸ்கூலுக்கு போய் காலேஜுக்கு போயிட்டு வரதுக்கே டைம் கரெக்டாக இருக்குது, வீக்கெண்டில் எப்படி பண்ணுறது, வீக்கெண்டில் வீட்டில் எல்லோரும் இருக்காங்க இப்படின்னு உங்கள் பிரெயின் உங்களுக்கு ரீசன் சொல்ல ஆரம்பிக்கும். நீங்கள் அந்த ஸ்பார்க்கில் ஆக்ஷன் எடுக்காததுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதுக்கான எல்லா சூப்பரான ரீசனும் உங்கள் பிரெயின் சொல்லும். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் யூ கைஸ் டு டூ. கோ ஹோம், என்னெல்லாம் ஸ்பார்க் வந்துச்சோ அது எல்லாமே எழுதுங்க. அதில் டேட் போட்டு நான் இன்னைக்கு இந்த ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி எழுதுங்க. பிகர் ஃபியூச்சர் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ கைஸ். தேங்க்யூ ஸோ மச்.